ஏம்மா அதை பாருங்கடா, பச்சரிசி உப்புமா சொல்லித்தரேன் பாருங்கள். பச்சரிசி வந்து ஒரு டம்ளர்னா 3ல் 1 பங்கு பச்சை பருப்பு, ஓகேவா? இப்போ 2 டம்ளர் போடுறோன்னா அதில் வந்து 3/4 டம்ளர், 3ல் 1 பங்கு, ஓகேவா? பச்சை பருப்பு அரிசி வெறும் கடாயில் வந்து இந்த மாதிரி வறுத்துக்கணும். அதில் அழுக்கு இருக்குன்றதுனால வறுத்துது நான் வாஷ் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறமா போடுவேன். கமகமான்னு வாசனை வரும்டா. 2த்தையும் தனித்தனியாக வறுத்துக்குங்க. இந்த மாதிரி கொட்டிடுங்க. அதுக்கப்புறமா அதை வந்து தண்ணி ஊற்றி கழுவி வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு. இதுக்கு அடுத்து அது பாருங்கள், குக்கரில் வந்து எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு தாளிச்சிடணும். தாளிச்சுட்டு இப்போது 1 டம்ளருக்கு நம்ம வந்து கடை ரைஸானா வந்து நம்ம என்ன பண்ணணும், 1 டம்ளருக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி 3 டம்ளர் தண்ணி ஊற்றலாம்டா. கடை அரிசியாக ரேஷன் அரிசியாக இருந்தால் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க, ஓகேவா? தண்ணி கொதித்த உடனே சால்ட்டு போட்டுட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த அரிசி எடுத்து கொட்டிட்டு குக்கர் மூடி வச்சிட்டோன்னா 3 விசில் வந்த உடனே இறக்கிடணும், ஓகே? ஹாய்மா, அதை பாருங்கடா, தண்ணி கொதிச்சிச்சு. இதை பாருங்கள், வாஷ் பண்ணிவிட்டேன். இந்த அரிசி எடுத்து அதில் கொட்டிட்டு 3 விசில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க, ஓகே? ஹாய்மா, அதை பாருங்கடா, உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நல்லா பேன் கீழே ஆற வச்சிட்டோன்னா உதிரி ஆகிடும், ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அரிசி உப்புமா, பச்சரிசி உப்புமா.